அனைவருக்கும் வணக்கம். பாரத் எக்ஸாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். நண்பர்களே, இன்று நாம் காண இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ். அதாவது எந்த ஒரு எக்ஸாம் எடுத்தீங்கன்னாலும் சரி, பேங்க் எக்ஸாம் சரி, எஸ்எஸ்சியாக இருந்தாலும் சரி, டிஎன்பிசியாக இருந்தாலும் சரி, அதாவது இந்த இம்பார்ட்டன்ட் டேஸில் வந்து வராத கொஸ்டின்லே இல்லைன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்இபி அசஸர் எக்ஸாமுக்கு வந்து ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இதுலேயுமே வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. 60 1 மார்க் வந்து நீங்கள் லீக் ஆகிடுச்சுன்னு நினச்சிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இந்த இம்பார்ட்டன்ட் டேஸை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். ஓகேங்களா? சரி, வாங்க இன்னைக்கு வந்து ஜனவரி மாதத்தோட இம்பார்ட்டன்ட் டேஸ் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக இன்னைக்கு பார்க்கலாம். அதாவது இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 12 மாதம் இருக்குது. அதாவது ஒவ்வொரு மாதத்துக்கு வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 நாட்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேஸுங்க. அதே தேசிய லெவலில் இன்டர்நேஷனல் லெவலில் வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ் இல்லாத கொஸ்டினே இருக்குன்னு நம்ம சொன்னோம். வாங்க இப்போ ஒன்று ஒன்றா வந்து இப்போ முதல்ல ஜனவரி மாதத்தில் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அது ஜனவரி 1 அப்படி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும், நியூ இயர். இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா குளோபல் ஃபேமிலி டே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஜனவரி 1 தான் வந்து என்னென்னா குளோபல் ஃபேமிலி டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் ஃபவுண்டேஷன் டே. அதாவது ஆப்பிரிக்காவில் வந்து நம்ம எப்படி இந்த விட இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்கோ அதே போல் வந்து ஆப்பிரிக்காவில் வந்து ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ்னு தோற்றுவிச்சிருக்காங்க. அதோட ஃபவுண்டேஷன் டே தான் வந்து இது யார் தோற்றுவிச்சார் பார்த்தீங்கன்னா 1912 ஆண்டு வந்து ஜான் லாங்கலிவெலே டுபே என்கிறதா வந்து இந்த ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸை வந்து அங்கே ஆப்பிரிக்காவில் சவுத் ஆப்பிரிக்காவில் தோற்றுவிச்சிருக்காரு. ஓகேங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸை வந்து யார் தோற்றுவித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ஆலன் ஆக்டவின் ஹியூம் என்பவர் தான் வந்து நம்ம நாட்டோட இந்திய தேசிய காங்கிரஸை வந்து தோற்றுவித்தார். ஓகேங்களா? அடுத்து நம்ம 9வது ஜனவரி 9 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ டேன்னு சொல்லுவாங்க. அது நான் ரெசிடென்டல் இந்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெளிநாடு வாழ் இந்தியன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு பர்வேசி பாரதி திவாஸ்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே, எதுக்கு வந்து இந்த நாளை கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளை கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெளிநாடு வாழ் இந்தியர்கள் வந்து நமது இந்திய நாட்டோட வளர்ச்சியில் பங்களிப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த உறவு இருக்கணும். அப்புறம் வந்து அவங்களோட பங்களிப்பு வந்து நம்ம இந்திய நாட்டோட ஒன்றியத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத தான் என்ஆர்ஐ டே, நான் ரெசிடென்டல் இந்தியன் டே ஆகுது பிரவேசி பாரதிய திவாஸ்னு கொண்டாடுறாங்க. சரி, எதுக்காக இப்படி கொண்டாடினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மகாத்மா காந்தி வந்து சவுத் ஆப்பிரிக்காலேருந்து மும்பைக்கு வந்து என்னைக்கு அப்படின்னா 1915 ஆண்டு வந்து வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து ரிட்டர்ன் ஆன அந்த நாளை தான் வந்து மும்பையிலேருந்து சவுத் ஆப்பிரிக்கா திரும்பின நாளை தான் வந்து என்ஆர்ஐ டே அப்படின்னு நமது இந்திய அரசாங்கம் கொண்டாடிக்கிறது. ஓகேங்களா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெத் அனிவர்சரி ஆஃப் லால் பகதூர் சாஸ்திரி. அது 11ஆம் தேதி தான் வந்து லால் பகதூர் சாஸ்திரி வந்து இறந்திருக்காரு. அதோடைய நினைவு நாள் தான் வந்து ஜனவரி 11. ஓகேங்களா? லால் பகதூர் சாஸ்திரி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமது இந்திய நாட்டின் வந்து 2வது பிரதமர் தான் லால் பகதூர் சாஸ்திரி. இவர் வந்து ஒரு மிகச்சிறந்த வந்து ஒரு விடுதலை போராட்ட வீரர். ஓகேங்களா? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற முழக்கத்துக்கு அதாவது ஸ்லோகனுக்கு சொந்தக்காரர் வந்து இந்த லால் பகதூர் சாஸ்திரி. ஓகேங்களா? இவர் வந்து நமது இந்திய நாட்டின் 2வது பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா? அதே போல நான் இன்னொரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்கிறேன், வந்து நமது இந்திய நாட்டின் முதல் முஸ்லீம் பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறேன். தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. ஓகேங்களா? அதாவது நம்ம இந்திய நாட்டின் முதல் முஸ்லீம் பிரைம் மினிஸ்டர் யாரு? ஓகேவா? ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜனவரி 15. ஓகேங்களா? ஜனவரி 15 வந்து என்ன முக்கியமான நாள் அப்படின்னா இந்தியன் ஆர்மி டே அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்தியன் ஆர்மி டே தான் வந்து ஜனவரி 15ஆம் தேதி ரொம்ப முக்கியமான நாள். அதே போல வந்து இந்தியன் நேவி டே, இந்தியன் ஏர்போர்ஸ் டே இருக்கு. அது என்னன்னு நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல தெரியுங்க. ஜனவரி 15 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி டே. ஓகேங்களா? அதே போல வந்து இந்தியன் நேவி டே என்னைக்கு, இந்தியன் ஏர்போர்ஸ் டே என்னைக்கு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரியுங்க. ஓகேங்களா? இந்த இந்தியன் ஆர்மி டே வந்து எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முதல் சீஃப், அது இந்தியன் ஆர்மி சீஃப் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கொடைந்திர எம் கரியாஸ்ங்கிறதான் முதல் இந்தியன் ஆர்மி சீஃப். ஸோ இவர் வந்து பதவியேற்ற நாளை தான் வந்து இந்தியன் ஆர்மி டேவா வந்து
ஒவ்வொரு வருடமும் வந்து இந்திய அரசு வந்து சிறப்பாக கொண்டாடிக்கிறதுக்கு ஓகேங்களா. அது இந்தியன் ஆர்மி டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 15 ஓகேங்களா. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அது நேதாஜி ஜனவரி 23 வந்து தான் நேதாஜி சுபாஷ் சந்திர பிறந்த நாள் ஓகேங்களா. இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மத்திய அரசு சிறந்த நாட்டுப்பற்று தினமாக வந்துமே கொண்டாடுறாங்க. ஜனவரி 23 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட பிறந்தநாளை வந்து நாட்டுப்பற்று தினமாகவும் கொண்டாடுறாங்க ஓகேங்களா. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1897 கட்டாக்கில் ஒரிசாவில் பிறந்தார் ஓகேங்களா. இவர் தான் வந்து இந்தியன் நேஷனல் ஆர்மியை வந்து தோற்றுவிச்சாரு ஓகேங்களா. அது நம்ம சுபாஷ் சந்திர போஸ் ஓகேங்களா. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 24 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் கேர்ள் சைல்டு டே, அதாவது தேசிய பெண் குழந்தைகள் தினம் அப்படின்னா ஜனவரி 24 ஓகேங்களா. இதே போல வந்து உலக பெண்கள் தினம் என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 8 தான் வந்து உலக பெண்கள் தினம் ஓகேங்களா. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 25 வந்து பார்த்தீங்க என்ன அப்படின்னா நேஷனல் வாட்டர்ஸ் டே தான் வந்து ஜனவரி 25. அதே டேல தான் நேஷனல் டூரிஸ்ட் டேவும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஜனவரி 25 வந்து 2 இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா தேசிய வாக்காளர் தினம் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் டூரிசம் டே வந்து 2 இம்பார்ட்டன்ட் இது. இந்த நேஷனல் வாட்டர்ஸ் டே வந்து எப்போ இருந்து கொண்டாட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 ஆண்டில் தான் தேசிய வாக்காளர் தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. அது என்னன்னா எலெக்ஷன் கமிஷன் ஃபவுண்டேஷன் டே அப்படிங்கிறதுனால வந்து 2010 வந்து இதை வந்து தேசிய எலெக்ஷன் கமிஷன் ஃபவுண்டேஷன் டே வந்து தேசிய வாக்காளர் தினமாக வந்து ஜனவரி 25 வந்து ஒவ்வொரு இடமும் நம்ம சிறப்பாக கொண்டாடி போய்க்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா ஜனவரி 26 என்ன இம்பார்ட்டன், ஜனவரி 26 தெரியும் இந்தியன் ரிபப்ளிக் டேன்னு எல்லாருக்கும் தெரியும். அதே நாள் வந்து இன்டர்நேஷனல் கஸ்டம்ஸ் டே, அதாவது உலக சுங்கவரி தினம் அப்படின்னு சொல்றாங்க. இன்டர்நேஷனல் கஸ்டம்ஸ் டே வந்து ஜனவரி 26 போய்க்கலாம். அடுத்து என்ன பார்க்க போறாங்கன்னா ஜனவரி 28 வந்து பெர்த் அனிவர்சரி ஆஃப் லாலா லஜபதி ராய் ஓகேங்களா. லாலா லஜபதி ராயோட பிறந்தநாள் விழா தான் வந்து பெர்த் அனிவர்சரியை கொண்டாடுறாங்க ஜனவரி 28. லாலா லஜபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து மிகச்சிறந்த ஒரு சுதந்திர போராட்ட வீரர். வந்து இவர் வந்து சிறப்பு பேர் என்னன்னா பஞ்சாப் கேசரி, அப்புறம் வந்து பஞ்சாப் சிங்கர்மே வந்து இவரை வந்து அழைக்கிறாங்க அப்படிங்களா. இவர் தான் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஃபவுண்டேஷனுக்கு வந்து ரொம்ப உதவி இனிஷியேட் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு நம்ம லாலா லஜபதி ராய். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து 2 லால் பார்க்குறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 11 டெத் அனிவர்சரி ஆஃப் லால் பகதூர் சாஸ்திரி. இவர் வந்து சுதந்திர இந்தியாவின் 2வது பிரதமர் ஓகேங்களா, லால் பகதூர் சாஸ்திரி. அதே போல லாலா லஜபதி ராய் சிறந்த சுதந்திர போராட்ட வீரர் தான், விடுதலை வீரர் தான். இவரோட பெர்த் அனிவர்சரி வந்து ஜனவரி 28 வந்து செலிப்ரேட் பண்றாங்க ஓகேங்களா. ஓகே, அடுத்து நம்ம ஃபைனல் என்ன பார்க்க போறோம்னா மார்டிர்ஸ் டே. அதாவது மார்டிர்ஸ் டே என்னன்னா தியாகிகள் தினம் வந்து அது ஜனவரி 30 வந்து காந்திஜி வந்து சுட்டுக் கொல்லப்பட்ட நாள் தான் வந்து தியாகிகள் தினமா வந்து கொண்டாடப்படுகிறது ஓகேங்களா. இந்த தியாகிகள் தினம் ஜனவரி 30. இதே டே தான் வந்து சர்வோதயா தினமும் கொண்டாடுறாங்க. அதாவது சர்வோதயா தினம் வந்து ஜனவரி 30 தான் வந்து கொண்டாடுறாங்க ஓகேங்களா. எதுக்காக அப்படின்னா இந்த காந்தி சுட்டுக்கொலை, அதே போல வந்து பகத்சிங், சிவராம் குரு, சுக்குதேவ் இவங்க 3 பேரும் தூக்கிலிடப்பட்டு மார்ச் 23 தூக்கிலிடப்பட்டாங்க. அதற்காக சேர்த்து தான் வந்து இந்த தியாகிகள் தினம் வந்து ஜனவரி 30 வந்து கொண்டாடுறாங்க ஓகேங்களா. அடுத்து என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஜனவரி அதே 30 வந்து பார்த்தீங்கன்னா உலக தொழுநோய் எதிர்ப்பு நாளை வந்து ஜனவரி 30 தான் கொடுக்குறாங்க. அதாவது வேர்ல்டு லெப்ரசி எராடிகேஷன் டே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 30 தான் வந்து வேர்ல்டு வந்து லெப்ரசி எராடிகேஷன் டே, அதாவது உலக தொழுநோய் வந்து ஒழிப்பு நாள் தான் வந்து ஜனவரி 30 ஓகேங்களா. கடைசி என்ன பார்க்க போறோம்னா ஜனவரி 10 என்னன்னா வேர்ல்டு லாக்டர்ஸ் டே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உலக சிரிப்பு நாள் தான் வந்து ஜனவரி 10 ஓகேங்களா. நண்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்தோட மிக முக்கியமான நாட்களை வந்து நம்ம வந்து பார்த்தோம். அதோட சில ரிலேட்டடாக வந்து என்னென்ன அது சொந்தமாக நடந்திருக்குங்கிறத இந்த நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஓகேங்களா. நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுனாச்சும் உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இதே போல் வந்து உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாரும் பயன்படுத்தினா தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.